சிந்து பைரவி நியூ ப்ரோமோ. காயத்ரிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க. காயத்ரியை ரொம்பவே அழகாக ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. மாப்பிள்ளையுமே பார்த்தீங்கன்னா பொண்ணு பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்களுக்கும் மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு, இங்கே பாருங்கள் மாப்பிள்ளைக்கு என்ன வேண்டதை சொன்னீங்கன்னா அதை நாங்கள் கொடுத்துருவோன்றாங்க. அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, என் பையனுக்கு கார் ஒன்று வாங்கி கொடுத்துருங்க, அப்புறம் 2 ஏக்கரா நிலம் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. 2 ஏக்கரா நிலம் எழுதி கொடுங்க, அதே எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு சொத்து எக்கச்சக்கமாக கேட்குறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் காயத்ரி எந்திரிச்சு ஆக்ஷன் பண்ணிட்டு எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், இங்கேருந்து போங்க அப்படின்னு நினச்சிருவாங்க. அவங்களுமே எதுவும் இல்லாத பொண்ணு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் வந்தால் ரொம்ப தான் ஓவராக போறீங்கன்ட்டு கோவமாங்கிறது சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க எல்லாரும். அப்போ பைரவி இருந்துட்டு, காயத்ரி இப்படி பண்ண பார்த்தியா, அதுதான் ரொம்ப சரியான ஒரு விஷயம்ன்றாங்க. நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க சொல்லு, இப்படி ஒரு பொண்ணை மிஸ் பண்ணிட்டோன்னு அவன் தான் கவலைப்படணும், அதை விட்டுட்டு நீ அதை பற்றி கவலைப்படாதுன்றாங்க. கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்புன்றாங்க. நான் உனக்கு ஒரு நல்ல ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணுறேன், நீ எந்த விஷயத்த நினைச்சுமே கவலைப்படாத அப்படின்றாங்க. உன்னுடைய கல்யாணம் என்னுடைய பொறுப்பு அப்படின்றாங்க. நீ இப்போ எடுத்த முடிவு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றாங்க. இனிமேல் உன்னுடைய கல்யாணத்துக்கான வேலைகளை நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொறுப்பை பைரவி ஏற்றுக்கிறாங்க. அதை நினச்ச ஆறுமுகம் ரொம்பவே பெருமைப்படுறாங்க. பைரவி இந்த அளவுக்கு நல்லவளா இருக்கா அப்படின்ட்டு பைரவி நினைச்சு ஆறுமுகம் சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.